வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்கள் நடிச்சிருக்கிற படம் தான் விடாமுயற்சி. இந்த படம் வருகிற ஜனவரி 10ஆம் தேதி பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆகப்போகுது. இந்த நிலையில இந்த படத்தில அஜித், திரிஷா உள்ளிட்ட நிறைய பேர் இந்த படத்தில நடிச்சிருக்கிறாங்க. மகிழ் திருமேனி டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார். இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்புலாம் முடிஞ்சு இந்த படத்தினுடைய போஸ்ட் புரொடக்ஷன்ஸ் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குது. 2, 3 நாளைக்கு முன்னாடி கூட அஜித் அவர்களுடைய டப்பிங் பணிகளை முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அப்டேட் குடுத்திருந்தாங்க. இந்த நிலையில இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சவதிகா அப்படின்ற ஒரு சாங் வந்து லிரிக்கல் வீடியோவா ரிலீஸ் ஆகி ரசிகர்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பாடல் குறிப்பா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு ஒன் டைம் கேட்குற மாரி தான் இருக்கு. அடிக்கடி கேட்குற மாரி இல்ல. அனிருத் அவர்களுடைய பீட்டே வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகும். ஸோ ஏதாவது இடையில ஒரு பீட்ட போட்டு அது ஒரு மாரி கிரங்கடிக்க செஞ்சுருவாரு. ஒரு மாரி கேட்சியா அத பயன்படுத்துவாரு. அது வந்து எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஆனா இந்த ஒரு பாடல்ல அ அதிக முறை கேட்கறதுக்கு நம்மளுக்கே தோணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதான் உண்மையான ஒரு ரீசன். இருந்தாலுமே அவர் வந்து அது மாரி ஒரு கேட்சியான ஒரு பீட் போட்டிருக்காரான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீட்ட போட்டிருக்காரு. அது வந்து திரும்ப திரும்ப இப்ப கேட்குறாங்க. ஆனா பின்னாடியும் அந்த பாடல் ஹிட் ஆகுமா அப்படின்றதுல ஒரு டவுட் இருக்கு. அதேபோல இந்த பாடல அந்தோணிதாசன் பாடியிருக்கிறாரு. அறிவு அவர் தான் வந்து இந்த பாடலுடைய லிரிக்கல வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த பாடல் அந்த அளவுக்கு ஹிட் ஆகல அப்படின்றது தான் எனக்கு இந்த பாடலுடைய வரிகள பார்க்கும்போது தெரியுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்லோவா தான் அப்படி ரன் ஆயிட்டு இருக்குது. பெருசா வியூஸ் ஒண்ணும் போல அப்படின்றது தான் நமக்கு யூடியூப்ல பார்க்கும்போது தெரியுது. அதேபோல நம்மளுக்கு பாடல கேட்கும்போதும் ஒரு ஒரு டைம் கேட்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. திரும்ப திரும்ப கேட்குற அளவுக்கு இல்லன்றது தான் நிதர்சனமான உண்மை. அதேபோல இந்த பாடல் எது மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரஜினிகாந்த் நடித்த பேட்டை படத்துல இடம்பெற்ற ஊலாலா அப்படின்ற ஒரு சாங்கினுடைய ஒரு வடிவமா தான் எனக்கு தோணுது. இந்த பாடல கேட்கும்போதும், அந்த பாடல கேட்கும்போதும் ஒரே மாரி பீட், ஒரே மாரியான ஒரு அ எண்ணம் தான் தோணுது. ஆனா, பாடல் வரிகளோ, பாடலோ தான் வேற அப்படின்ற மாரி தோணுது. ஆனா, மியூசிக்லாம் ஒரே மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ, ரிசம்பிள்ஸ் எல்லாமே ஒரு மாரி இருக்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ, நீங்களும் கேட்டு பாருங்க எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. தனுஷ் அவர்கள் ராயன் படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்து 2 படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஒண்ணு வந்து தெலுங்கு படம் குபேரா அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனாலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்த சேகர் கமுலா டைரக்ஷன் பண்றாரு. அதேபோல இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்த டைரக்ஷன் பண்ணி ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல நித்யா மேனன் ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பும் சீக்கிரத்துல முடிய போகுது அப்படின்ற மாரிலாம் தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த படம் வந்து மார்ச் மாசம் வரப்போகுது அப்படின்ற மாரி ஏற்கனவே ரிலீஸ் டேட் அறிவிச்சிருக்காங்க. அதேபோல குபேரா படமும் சீக்கிரத்துல வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இந்த படத்துக்கு தேவஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கிறாரு. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏற்கனவே குட்டி, அதுக்கப்புறம் வந்து வேங்கை இந்த 2 படங்கள்லயும் தனுஷ் கூட தேவஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருப்பாரு. இப்போ இந்த படத்துக்கு 3வது முறையா இணைஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த 2 படங்கள்லயும் தனுஷ அவரு பாட வச்சிருக்க மாட்டாரு. ஆனா இந்த படத்துல ஒரு பாடல தனுஷ பாட வச்சிருக்கிறதா இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பாடல் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து நம்ம அந்த பாடல கேட்டா தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் சினிமாவுல ஒரு கட்டத்துல ரொம்ப உச்சகட்டமா இருந்தவர் தான் நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஸோ அவருடைய படங்கள் தனித்துவமா இருக்கும். ரமணா, கத்தி, அதேபோல அ 7ஆம் அறிவு, அதுக்கப்புறம் அ துப்பாக்கி இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ மிகச்சிறந்த திரைக்கதைய வந்து குடுக்குறவர் தான் நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள். அதுக்கப்புறம் ரஜினி வச்சு தர்பார் அப்படின்ற ஒரு படத்த பண்ணாரு. அந்த படம் அந்த அளவுக்கு போகல. அதுக்கப்புறம் அவர் சினிமா விட்டு ஒதுங்கி இருந்த மாரி நெறைய நாள் ஒதுங்கிட்டாரு. இப்போ வந்து அவர் மீண்டும் அடுத்தடுத்த படங்கள பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணு வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிற ஒரு படம். சிவகார்த்திகேயனுடைய 23வது படத்த டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னொரு படம். அது வந்து இந்தி நடிகர் சல்மான் கான வச்சு சிக்கந்தர் அப்படின்ற ஒரு படத்த டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல சல்மான் கான், ராஷ்மிகா மந்தனா, சத்யராஜ் உள்பட நெறைய பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்துல 2 கேரக்டர்ல சல்மான் கான் நடிக்கிறாரு. இந்த படத்தினுடைய டீசர் 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தமிழ் சினிமாவுல வித்தியாசமான படங்கள குடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் இயக்குனர் பாலா அவர்கள். ஸோ அவரு பெரிய கேப் எடுத்து இப்போ ஒரு படத்த டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. வணங்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அருண் விஜய் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு ஹீரோவா. ரோஷினி பிரகாஷ் ஹீரோயினா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்புலாம் முடிஞ்சு இந்த படம் ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சாங்க. ஆனா அந்த ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு. இப்போ வந்து ஜனவரி 10ஆம் தேதி பொங்கல முன்னிட்டு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் இப்பயும் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இப்போ தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதே தேதியில அதாவது ஜனவரி 10 பொங்கல முன்னிட்டு அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி படம் வரப்போகுது. ஸோ அந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்துடைய டீசர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி அதுமாரி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறதால அதிக தியேட்டர் அந்த படத்துக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதேபோல இந்தியன் 2 படத்த ரிலீஸ் பண்ண சங்கர் அவர்கள் அடுத்ததா தெலுங்கு படம் ஒண்ணு டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. கேம் சேஞ்சர்ன்னு சொல்லி. ஸோ அந்த படத்தினுடைய படப்பிடிப்புலாம் முடிஞ்சிருக்கு. ராம் சரண் நடிச்சிருக்கிற இந்த படமும் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் வெகுவா ரசிகர்களை கவர்ந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த நிலையில இந்த படமும் வந்து ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் தமிழ் டைரக்டர் சங்கர் அவருடைய படம்ன்றதால தமிழ்நாட்டிலயும் கணிசமான தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இங்கேயும் அந்த படத்த
நிறைய தேட்டரில் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறதால வணங்கன் படத்துக்கு ஒரு சில தேட்டர்கள், அதாவது கொஞ்சமாக தான் தேட்டர்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதால இது வேறு ஒரு தேதியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு.